ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா திருவண்ணாமலை. அது ஒரு பாருங்க, ஒரு உயரத்தில் ஒன்று இருக்கா, அதுதான் திருவண்ணாமலை. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம், வாங்க பார்க்கலாம். மழை வந்திருக்கு, நம்ம கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடுங்களாம் கொஞ்சம் மறைக்குது, அதோட திருவண்ணாமலை கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க நம்ம காருக்கு வெளியே வந்து பார்க்கலாம். வாங்க காருக்கு வெளியே போய் பார்க்கலாம். நம்ம இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கோபுரமா இருக்கு. திருவண்ணாமலை ஈஸ்வர். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே. இப்போ நம்ம கார்லயே கிரிவலத்தை மலையை சுற்றி வந்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் இப்போ நம்ம ஒன்றா லைனாக போகணும். வழியில் போகும்போதே உங்களுக்கு ஒரு பிக்சர் தந்திருப்பாங்க. அந்த பிக்சரில் நம்ம இது ஃபஸ்ட்டு போகணும், இது செகண்ட் போகணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை பார்த்து போகலாம். தெரிலன்னா நம்ம சில பேர் கூட கேட்டுக்கலாம். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கணலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. கிரிவலம் அந்த போர்ட் பார்த்தா நீங்க வரலாம். நம்ம அடுத்த 6வது லிங்கத்துக்கு போறோம். 6வது லிங்கம் பேர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வாயுலிங்கம். இதுதான் 6வது லிங்கம். நான் சொல்லியிருந்தேன், இதுதான் 6வது லிங்கம். உள்ள அந்த பக்கம் வெளியே போகுது, இந்த பக்கம் உள்ள போகுது. ரொம்ப ஆனா எப்படி வேணாலும் வந்துருக்கோம். சந்திரலிங்கம்னா நிலாசாணி. நிலாசாணி சிவனை வழங்குற ஐயம். இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு உள்ள போகிறது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஆனால் 2 கோயில் இல்லை, நம்ம உள்ளவும் போகிற வழி வெளியே போகிற மாதிரி.